ஹலோ ரஃபே, நான் தான் உங்கள் ரக்கட் ரஞ்சித். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஏலகிரி ட்ரிப்புங்க. கிளம்பியாச்சு. நிறையா நம்மளுக்கு இங்கேருந்து கிட்ட தான் ஒரு 70 கிலோமீட்டர் தான் வரும். ரஃபே, நம்ம வீட்டாண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 70 கிலோமீட்டர் தான் வரும். அதனால் ஒரு 1 hour ட்ரிப்பு தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோடய பர்த்டே. என்னடா பர்த்டே அதுவுமா? எங்கன்னா லவ்வர் கூட வெளியே போடான்னா ட்ரிப்பு போயின்னுக்குறேன்னு நினைக்கலாம். எனக்கு தான் லவ்வர் அப்படி யாரும் இல்லையே. இன்னும் பழைய லவ்வுலேருந்தே இன்னும் என்னால் வெளியே வர முடியல. எனக்கு பார்த்தீங்கன்னா லவ் ஃபெயிலியராக ஒரு 2 years ஆகிடுச்சு. RRF அதுலேருந்தே இன்னும் பார்த்தீங்கன்னா என்னால் வெளியே வர முடியல. இன்னும் அதே டிப்ரெஷனில் தான் இருக்கேன். என்ன பண்ணுறது? இன்றைக்கி பர்த்டே. என் ஃப்ரெண்டு பின்னாடி உட்காந்துக்கிற நாய்க்கு எனக்கு பர்த்டேன்னு கூட தெரியாது. ஏலகிரி போகலான்டான்னு சொல்லிட்டு மார்னிங் கால் பண்ணி கூப்பிட்டேன். சரி போகலான்டா அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு என்னத்துக்குன்னு கூட கேட்கல. ஏறி உக்காந்து ரெடி ஆகிட்டு ஏறி உக்காந்துட்டு வந்துன்னே இருக்கிறான். ஒரு விஷ் பண்ணல RRF. இன்னும் அவனுக்கு தெரியல. நான் பெருசாக யாருக்கிட்டையும் சொல்லலை. ஏன்னா நான் சொன்னால் கூட எனக்கு அவ்வளோ ஒர்த்தே இல்லை. RRF இந்த கேக் வெட்டி கொண்டாடுறதெல்லாம் நான் இன்னொரு டைம் கூட ஒரே ஒரு டைம் தான் பண்ணியிருக்கேன் என் லைஃப்லேயே. கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணது அது ஒரு டைம் தான். அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 3 years முன்னே என் லைஃப்லேயே அப்போ தான் கேக்குன்றதே வெட்டினது நான். அந்தளவு ஒருத்தர் RRF இம்பார்ட்டனும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ஒரு விஷ் கூட யாரும் இன்னும் பண்ணலை எனக்கு. ஆனால் ஒரு சிலருக்கு தெரியும். ஏன்னா என்ன எல்லாம் அந்த இடத்துல வச்சுட்டு இருக்காங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் எல்லோரும் மதிக்கிற மாதிரி வரணும். RRF கண்டிப்பாக வந்தே தீருவேன். எனக்கு ஆறுதல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்த்துப்போம், எது நடந்தாலும் பார்த்துப்போம். இந்த ஒரு வார்த்தை தான் எனக்கு ஆறுதல். நம்ம ஏலகிரி போயிட்டு போகிற வழியில் வேறு ஏதாச்சும் பிளேஸ் இருக்குதான்னு பார்க்கணும். இல்லைன்னா வரும்போது பார்த்துட்டு வந்தோம். பார்ப்போம். ஏய் என்னடா இப்படி ஏற்றின்னு வரீங்க? நீ ஏன்டா ஹெல்மெட்டில் முட்டிக்கிறா? ஏடிஎம் 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 எங்கே இருக்கு?
நம்ம கார்த்திகாபுரம் இதை தாண்டி காக்காத்தோப்பு, மாதனூர், பச்சைக்குப்பம், ஆம்பூர், வாணியம்பாடி, அரைக்கட்டான, ஏலகிரிங்க. நம்ம போயிட்டு அங்கே நான் இன்னும் ஒரு டைம் கூட பார்த்தீங்கன்னா ஏலகிரி போனதே இல்லை. அது எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. நான் எந்த வீடியோலும் பார்த்துருக்கேன், மலைப்பாதை மாதிரி இருக்கும் அது தான் பார்த்துருக்கேன். ஆனால் இன்னும் ஒரு டைம் கூட வந்து போனதில்லைண்ணா. சரி அதான் சரி பர்த்டே அதுமா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டேன். வீட்டில் கூட இன்னும் சொல்லலை. வீட்லேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு பர்த்டேன்னு தெரியாது. நான் இப்போ பார்த்தீங்கன்னா யாருன்னா இன்ஸ்டாகிராமில் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஸ்டோரி வச்சா மட்டும்தான் எனக்கு பர்த்டேன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படி தெரிஞ்சால் கூட யாரும் எதுவும் பண்ண போகிறதில்ல ரஃபே. ஏன்னா நான் அந்தளவுக்கு ஒர்த்து இல்லை யாருக்கும். அப்படின்னு பாட்டு நான் நினச்சிருந்தா என் பர்த்டே ஞாபகம் வச்சுன்னு விஷ் பண்ணியிருப்பாங்க யாராக இருந்தாலும். விட்டுங்க, லைஃப்ன்றது இப்படி தான் இருக்கும் போல். எனக்கு மட்டும் ஆண்டவன் தேடி தேடி கஷ்டத்தை கொடுக்குறாங்க. எவ்வளோ கஷ்டம். நம்ம அண்ணன் விஜய் சூர்யா சொல்லுவார், என்னடா வாழ்க்கை இது மயிறு மாதிரி இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்குது. பர்த்டே அதுமா கூட என்னால் நிம்மதியாக இருக்க முடியல. சில விஷயத்த சொல்லணும், பட்டு வந்து இப்போ சொல்ல வேணாம். கொஞ்சம் பாசிட்டிவாக நினச்சிட்டு கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக எடுத்துகிட்டு போவோம். பர்த்டே அதுமா கூட வந்து சோகமாக பேசுகிறது வேணாம். அப்படி இன்னும் கொஞ்சம் ஃபீலிங் ஆகிடும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 2 days இல்லை ஒரு 3 daysக்குள்ளே இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும். என்னை சுற்றி வந்து என்ன நடக்குதுன்றதை நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மாதனூர் இல்லை உள்ளிக்கூட் ரோட், இது எங்கேயும் போலீஸ் பிடிக்காமல் இருந்தால் சரி. பிடிச்சா கூட நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் ஃப்ரெண்டு தான் பேக் சைடு ஹெல்மெட் வந்து கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். 2 பேருக்கு ஹெல்மெட் தேவைன்னு. மற்றபடி நம்ம எல்லாமே கரெக்டில் தான் இருக்குது. 2 ஃப்ளையிங் ஸ்குவாட். எலெக்ஷன் நடக்கிறதுனால ஏகப்பட்ட இது வரப்பிங்க. காருங்களை தான் செக் பண்ணுறாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாமே வந்து சும்மா தான் வச்சுட்டு இருக்காரப்ப. அதை வச்சுட்டு வந்து எந்த ஒரு யூஸும் இல்லை. இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கும் பிடிக்கல. இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டுமே, வீடியோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா என்னை சுற்றி நிறைய பேர் என்னை வந்து ரொம்ப கலாச்சிட்டாங்க, ஒரு மாதிரி பேசிட்டாங்க. அவங்க மூஞ்சிலலாம் கரிய பூச மாதிரி ஒரு பெரிய சம்பவமே பண்ணணும், அவங்க மதிக்கிற மாதிரி. நடக்கும், அது கண்டிப்பாக நடக்காமலாம் இருக்கு, நடக்கும். அந்த நம்பிக்கை மட்டும் எனக்கு இருக்குது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஏலகிரி பார்த்து டபுள் மைண்டாக தான் இருக்குது. போகலாமா வேணாவா, எல்லாம் வீட்லேயே வந்து சாப்பிட்டு பத்துன்னு தூங்கலாமா, எப்பவும் போகல, அப்படி தான் இருக்குது. நம்ம எந்த ஒரு முயற்சியும் எடுக்காமல் இருந்தால் எந்த ஒரு வெற்றியும் கிடைக்காத. ட்ராவலிங் வீடியோ பண்ணலான்னா வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் காசு வேணும். பெட்ரோல் போகிறதுக்கே முக்கியமாக காசு வேணும். என்கிட்ட தான் இல்லையே, கடன் வாங்கி தான் பொழைப்பே நச்சிட்டு இருக்கேன். அப்படி தான் இருக்குது. இந்த கிராமத்து லாங்குவேஜை சேஞ்ச் பண்ணலான்னு நினைக்கிறேன். என்னால் மாற்றிக்கவே முடியலையே. அப்படியே கிராமத்து வந்து லாங்குவேஜ், வில்லேஜ் லாங்குவேஜே வந்துடுது. சில வார்த்தைங்களெல்லாம் அப்படியே வந்து பேசியிருப்போம் கொஞ்சம் லோக்கலாக. அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருசாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா வந்து சின்ன வயசுலேருந்தே நான் வந்து சிட்டிக்கு வந்ததில் கிராமம் தானே, அதனால் அப்படியே பழகிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா மாற்றிக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு கூட கேட்டாங்க, கொஞ்சம் அதே வரையும் மாற்றிக்கோ, வீடியோலாம் நல்லா தான் பண்ணுறேன்னு.
மாதனூர் 2 கிலோமீட்டர், வேலூர் 36, ராணிப்பேட்டை 62, சென்னை 170, திருப்பத்தூர் 161, கிருஷ்ணகிரி 88, சேலம் 196, பெங்களூர் 180. என்னடா ஏலகிரியை மென்ஷன் பண்ணலடா, ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்ரா அது. டே பேக் சைடு எதுவுமே போட காணும் பாருங்கள். சைடுக்கு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடெல்லாம் நினலாம் இருந்துச்சுங்க, மொத்த மரத்தையும் போட்டு தள்ளிட்டுக்கிறானுங்க. ஏதோ ஒரு மோட்டோ விலைக்கு போகிறாரு, யாருன்னு தெரியல, நான் சரியாக கவனிக்கல. ஒரு 5 days முன்னே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஸ்டோரி வச்சுருந்தார், அவர் ஐடி சரியாக ஞாபகம் இல்லை. என்னென்னா குரூப் ட்ரிப்புன்னு சொல்லிட்டு போட்டிருந்தார். அதில் 1500 வந்து ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா 1500 ஆகுதான். அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ரூமு, ஃபுட்டு ப்ளஸ் வந்து நைட்டு வந்து டிஜே அது இதுன்றது மென்ஷன் பண்ணியிருந்தார். அது வந்து கியர் ஜாக்கெட்ஸ் வந்து கேட்டிருந்தார், கம்பல்சரி வேணும்னு. நம்மக்கிட்ட தான் எந்த ஒரு இதுவும் இல்லையா, நம்ம பார்த்தா வந்து வெத்து துணியை ஒன்று போட்டு கிளம்ப வேண்டியது தான். அது துணி வந்து எப்படி இருக்குது ஏதுன்றதெல்லாம் பார்க்கறதில்ல, ஷர்ட்டு பேண்ட்டையும் ஏதோ ஒன்று எடுத்து போட்டு வந்து கிளம்பிடுவோம். அவர் அதை வேறு மென்ஷன் பண்ணித்தாரா, அந்த ஒரு ரீசன்னாலே பார்த்தோன்னா நான் போகலை. எழுந்து வச்சுக்கோங்களேன், என்னாச்சு ஏலகிரி ட்ரிப்பு போயிட்டே வந்துட்டு இருப்பேன். அப்புறம் பார்க்குறேன் அவர் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தார். அப்புறம் பார்க்குறேன் எல்லாருமே சில பேர் வந்து சட்டையிலே வந்திருக்காங்க, சட்டை பேண்ட்டிலே. நம்மக்கிட்ட வந்து ஏதோ ஒரு ஜாக்கெட்ஸும் ரைடிங் ஜாக்கெட்ஸ் எதுவுமே இல்லையே அப்படின்னு தெரிஞ்சிருந்தா ஏன் தப்பு தான். ஆனால் நம்ம கேட்டிருக்கலாம், கம்பல்சரி வேணுமா ப்ரோ எங்கிட்ட இல்லை சொல்லியிருக்கலாம். நான் சொல்லலை. சரி எப்பட்றா, எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. தனியாக போயிடலாம், என்ன ஆகிட போகுது, என்ன சொல்கிறீங்க? ஆம்பூர் பெங்களூர் 192 கிலோமீட்டர். என் லைஃப்பில் இருந்த ஒரு பர்சன் கால் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன் நைட்டு, ஆனால் கால் பண்ணலை. அவங்களுக்கு ஞாபகம் இல்லை போல், அதான் என்னையே மறந்துட்டாங்களே. அவங்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? பார்த்தீங்கன்னா நம்ம ஹைவேக்குள்ளே போயாச்சு. ஒரு ரீல்ஸ் ஒன்று எடுப்போமா கேப் வச்சு, அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கேமராவை திருப்பணும், அதை வந்து கழட்டிட்டு தான் மாட்டணும், அப்போ தான் கேப் அடிக்க முடியும். அங்கே போய் எனக்கு திருப்பிக்கலாம், ஏன்னா அது ரொட்டேட் பண்ண முடியாத இடத்த அந்த மாதிரி தான் வாங்கலாம்னு நினச்சேன். நான் வந்து மாற்றி வாங்கிட்டேன். இந்த வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, மறந்தே போச்சு அது நேம் கூட. என்னை மாற்றும் காதலே, எதையும் மாற்றும் காதலே, காதலே. கேப் படிப்போம்மா போயிடுச்சா? வைக்க போகிறோம்னு சொல்லுவாங்க, ஆனால் இது சிட்டி சைடு எப்படி சொல்லலாம்னு எனக்கு தெரியல. நானும் கேப் அடிக்கலான்னு பார்க்குறேன், எவனுமே வரமாட்டேங்களாடா. டேய் நான் வரத்துக்குள்ளே போயிட்டா எப்பட்றா? திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா இந்த லைட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ரவுண்டாக வந்து லைட்டு எல்லோ கலர் லைட்டை சுற்றி விட்டுருந்தேன், நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் அப்லோடு பண்ணல. என்ன ஒரு இதனால் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. அது ஒருத்தரை பார்க்கறதுக்கு போயிருந்தேன், அதை அப்லோட் பண்ணால் அவங்களுக்கும் பிரச்சனை, எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா மன கஷ்டம் பிரச்சனை. அந்த ஒரு ரீசன்னால பார்த்தீங்கன்னா நான் அதை அப்லோட் பண்ணல.
ஆ உங்கள் கேங்கில் இந்த மாதிரி டீ குடிக்கிற பைத்தியம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆ இதில் வளைச்சி ஓட்டும் மாறப்ப நான்லாம் கரெக்டாக ஓட்டிடுவேன். டயர் ஃப்ளாட்டாக இருந்தால் பரவாயில்ல, வர்றா பார்த்துலாம். ஓ மழை ஏன்னா பின்னாடி வண்டி வந்தான்னு பாவம் ஃபஸ்ட்டு கண்ணாடி போட்டு எதுவும் வரல. எப்படின்னா 3 தாண்டி யாரும் வரலடா. டேய் நான்லாம் ரகடானால என் வாய்ஸை கேட்டோன்னே என்னை பார்த்தோன்னே பயந்துன்னு போயிடுவாங்கடா அவங்களே சைலண்டா. என்னடா யார் அது கத்துறது? கோபி சுதா மாதிரி கத்தினுக்கிறா. ஆட ஃப்ரெண்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணண்டா. சண்டே வந்தாலும் உயிரை கொடுக்கணும், அதுதான் உண்மையான ஃப்ரெண்டுக்கு அழகு. ஆ ஆடா காஜி பூச்சவனையா அப்ப கூட பொண்ணுக்கு மேலதான் போகுது பாரு. ஓ நினப்பு அதான் ஏற்கனவே ஒன்று குத்தி வச்சுக்கிற வீட்ல உயிர். சரி இரு நான் வந்து உன்னை ஹெல்மெட் போட்டுன்னு வந்து பேசினாதான் உனக்கு அவ்வளோவும் கேட்காதாரப்ப. அவன் டே எப்பட்றா நான் நம்பனே வந்து உன்னே சேகாத. நான் எப்போ போகிறதுன்னு சொல்லு. உனக்குன்னா கல்யாணம் ஆயிடுச்சு, இதை ஒரு புள்ளையே பெற்றுட்டுறா. டேய் ஏன் நான் எப்படா போவேன்? அப்போத்துலேருந்தே பெரியும் வந்து நான் லவ் பண்ண போகணும் பார்த்தா ஏமாற்றிட்டு அந்த டிப்ரெஷன்லேருந்தே இன்னும் என்னால் வெளியே வர முடியல. அங்கேருந்து இன்னொன்று எங்கே போவேன்? மேலே தான் போகும் போல் தெரியுது. ஆனால் அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டேன் மேலே கூட. ஏன்னா ஜெயிக்காம எப்படி வர்றாரப்ப யாத்மா இங்கே தான் சுற்றிட்டு வருவான். ஜெயிச்சு காட்டணும். ஆர்ஆர்எஃப் பார்த்தீங்கன்னா ஏலகிரி இதோ கிட்ட வந்தாச்சு. நம்ம இதுதான் மலை. இது அந்த பக்கமாடா இல்லை இந்த மலை மேலே தான் போகணுமா? அப்படியே கொஞ்சம் இதுவாகுது எனக்கு இப்போ தான். எப்படி சொல்கிறது, ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. அதெல்லாம் இருக்குது. டேய் ஏன் மேலே கூட ஏழ்மேட்டு மேலே கை வச்சா கொண்டே போடுவான். அப்புறம் பையனுக்கு அப்பம் இல்லாமல் பண்ணிடும்டா. லெஃப்ட் கால ஒதுருதா? ஏன் அவ்வளோ ஸ்பீடாக போயினுக்குற? 60 தான் போயினுக்குறேண்ணா. ஏன் இது நரம்படியா? அது அப்படிதானே எல்லாருமே வர்றது தானே. அது நரம்பு தளர்ச்சி மாதிரி. அப்போ உன் காலை எகிர வச்சுனா எல்லாருமே ஜோடியாக போகிறாங்க. எங்க இருக்கும் நான் இவன் கூட போகிறேன். இதே இவன் பர்த்டேவாக இருந்தா ஒய்ஃப் கூட போயிருப்பான். டேய் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குடா. என்னடா ஆர்ஆர்எஃப் மலைகளின் இளவரசி ஏலகிரியா. இந்த பிளேஸை பார்க்க எத்தனை வருஷம் காத்திருக்கோம். எல்லாமே இருக்குடா. டேய் நீ தானே லைசன்ஸ் இல்லாத பிளகா பையன். நானும் அப்படியா? வாடா என்ன நீ கேட்குற? இங்கே இருக்குது நிற்கிட்டா எதுல? டே ஏன்னா ஏடிஎம்க்கு தான் பாரு கீழே. டேய் அப்புறம் எறா உனக்கு சாப்பிட்ணுன்னு அதுக்கு இருக்குதான்னு பார்க்கலாமா சாப்பாடு? டேய் இந்த சைடுரா உள்ள
உனக்கே ஒன்றும் தெரியல. ஏடிஎம் இது இருக்குதுனாடா. என்ன எல்லாருமே பார்க்குறாங்க நம்மளை. சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு. டே அங்கேயே போயிடலாமாடா? டே முன்னாடி இருக்குடா. இருக்குதா இல்லை? அரரப்ப சாப்பிட்டு வந்து கிளம்பிடலாம். பிரியாணி வாங்கி தரலான்னு பார்த்தோம்மா நீங்கள், ஆனால் வாங்க முடியல. சரி ஓகே இருங்க, சாப்பிட்டு வரேன். எதுக்குடா? என்னடா எதுக்கா? எதுக்குன்னு சொல்லு. எதுக்குன்னு சொன்னா தெரியா? தாடா இனான்னு சொன்னா தானே நீ சம்மந்தம்லாம் என்ன ஃப்ரெண்டெல்லாம் இருக்கு. நான் அவனுக்கு நம்ம பார்த்துக்க, அவனுக்கு தானே நம்மளுக்கு கொடுக்கணும். இருக்குதே வந்து பார்த்தோன்னா இந்த டேய் இதெல்லாம் பத்தாதுடா. 100 ரூபா கொடுத்து 100 கேள்வி கேட்கணும். டேய் 100 ரூபாய் சம்பாதி எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? வேலை வெட்டிக்கு போகிறவன் எதுக்கு 100 ரூபாய்ன்னு போகிறான்? ஃப்ரெண்டுங்களுக்கு 100 ரூபாய் இல்லைடா. உங்கள் ஃப்ரெண்டுங்களை பார்க்கணும் பார்த்து உன் காசில் வாங்கின்னு போடானா என் காசில் வாங்கின்னு போகிற? என் காசில் வாங்கி போய் நீ நல்ல பேர் வாங்கிக்கிறதா? என்ன வாட்டருக்கு என்ன பிஸ்கெட் போயிட்டு வாங்குறான்? ஃப்ரெண்டுங்களுக்கு ஃப்ரூட்டு ஸ்வீட் தான் வாங்குவாங்க. இவன் என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறான்? எதுக்குடா இதெல்லாம்? ஃப்ரெண்டு வந்து பிஸ்கெட் போயிட்டு இதெல்லாம் வந்து சாப்பிடுவான். சின்ன பசங்களா? சின்ன பசங்க கூடலாம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுன்னு இருப்பேன். 50 ரூபாவா? 100 ரூபா குத்துதுடா நான். டேய் ஃப்ரெண்டுங்களுக்கு ஃப்ரூட்டு ஜூஸு இந்த மாதிரி தான் வாங்கிட்டு போவாங்க. நீ என்னடா ஸ்வீட்டு இதெல்லாம் வாங்கிட்டு போவாங்க, நீ என்னடா பிஸ்கெட் பாக்கெட் வாங்கிட்டு போற? சின்ன பசங்க கூடலாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுன்னுக்கிறியா? இதெல்லாம் நம்ப முடியல. பேசினே ஒன்று இருக்காது. வா இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் பாரு, அப்போ தான் 4 பேருக்கு ஒன்று தெரியும். பேசினாரு கம்மன் போடான் ஏதோ சொல்கிற பார்ப்போம். வா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லணும். சொல்லணும் பைத்தோம். டேய் என்ன ஆட்டோக்காரங்களால நம்மளே பார்க்குறாங்க. வித்தியாசமாக எல்லாருமே தான் பார்ப்பாங்க. டேய் முன்னாடி வந்து கேமரா வச்சுட்டு இருக்கனால பார்ப்பாங்க. பார்க்குறாங்களா இல்லை நம்ம பைக்கை பார்க்குறாங்களான்னு தெரியல. எல்லாம் திரும்பி பார்த்துட்டு போகிறாங்க. ஏலகிரி இயற்கை பூங்கா 13 கிலோமீட்டர். என்னடா புது புது பேராக இருக்குது. படகு இல்லையா எல்லையா அது? இப்போ மேலே பார்க்க முடியல, கண்ணு கூசுது. சன்கொட்டி எனக்கு இங்கிலீஷ் தெரியாது பா. இப்போதான் வந்து மலையாற போகிறோம். குரங்குகள் உணவு அதிகம் வேண்டுமா? அரரப்ப இப்போது வந்து நம்ம மலையாற போகிறோம். இந்த மலையை பார்த்தா நான் வந்து பேர்னாம்பட்டு தாண்டி ஆந்திராவுக்கு போகிறேன். பார்த்தீங்கன்னா அந்த மலை மாதிரி தான் இருக்குது. ஏய் என்னடா கட்டிங்குது இவ்வளோ இதுவா? படுக்க வைக்கலாம், பட் ஒன்று இது இல்லை நம்மக்கிட்ட. எப்பயும் சொல்கிற மாதிரி தான், டயர் ஃப்ளாட் ஆகிட்டுக்கு தான், அதனால் படுக்க வைக்க முடியாது. நானும் மாற்றலாம் நினைக்கிறாரு இருப்பேன். காசே இல்லை, எங்கேயும் வேலைக்கு போகிறதில்ல. வேலைக்கு போயிருந்தா என்னத்துக்கு வந்து நம்ம
ஏதாவது இன்னும் பெரிய வண்டி எடுத்துருக்கலாம். இதுக்கே வந்து நாக்கு தள்ளிச்சு எனக்கு வாங்கிறதுக்குள்ள. மலைப்பாதை குறுகிய வலை மெதுவாக சொல்ல. நான் எப்போ மெதுவாக போயிருக்கேன்? நான்லாம் ஓட்டினா இதில் வீலிங் பண்ணு போவேன். அந்த மாதிரி ஆள்னா. ஏய் நல்லா இருக்குப்பா. ஏய் பயங்கரமா இருக்குடா டேய். பயமா இருக்கும். ஏன் அப்படி சொல்ற? மொத்த இடமே தெரியுதுப்பா. உலகம்னு சொல்லுவாங்களா, ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. ஹோ 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 குழந்தைங்களா கொஞ்சம் பார்த்து வாங்க. என்னடா ஏடா ஏடா அப்படியே போட்ட அப்படியே உக்காரா டே, பிரிச்சு போடுறா. உக்கார் டே. அடா பாவி அப்படியே போட்டா. ஏடா டே இப்படின்னு சொல்லியிருந்தா எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்துருமா? இதுக்கு தான் பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு வந்தியா? இல்லைம்மா பாவடா டே. அதுதான் பிரிச்சு போறான்னு ஒரே குரங்கு எடுத்துன்னு போடுண்டா டே பைத்தியாரா. பாவம் ஒரே குரங்கு எடுத்துன்னு போட பிரிச்சு போட்டுக்கணும். அங்கே இருந்தே பிரிச்சு எடுத்துன்னு வந்துக்கணும்.